மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அவங்க கூட பழகுனவங்க, அவங்க கூட நடிச்சவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்களோட வீட்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களும் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவரோட கட்டிலுக்கு அடியில இருந்த பொருள பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில பிரபல இயக்குனரான பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமா நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிச்சு போயிருந்தாரு. அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவரோட மறைவ தொடர்ந்து இப்போ அவங்களோட வீட்ல சுத்தப்படுத்துதல் பணி அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. அப்படி அவங்களோட வீட்ட சுத்தப்படுத்தும்போது, அவரோட ரூம்ல குறிப்பா அவரோட கட்டிலுக்கு அடியில ஒரு முக்கியமான ஒரு சில பொருட்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒண்ணு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அவரு ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய பென் இருந்திருக்கு. டைரி ஒண்ணு இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அவருக்கு ரொம்ப பிடித்தமான படங்களோட ஒரு சில கேசட்டுகள் வந்து அடியிலேயே இருந்திருக்கு. இதெல்லாம் எப்போதுமே அந்த இடத்துக்கிட்டே இருக்குமாமா. ஏன்னா, பாக்கியராஜ் சாருக்கு எப்போதாவது கதை எழுதணும், இல்ல ஏதாவது ஒண்ணு டக்குன்னு எழுதணும்னு தோணுச்சுன்னா, அடியில இருக்க அந்த டைரிய எடுத்து எழுதிருவாராமா. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அவங்களோட ஃபேமிலிய வந்து எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடியில வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். சடனா எதுவும் ஒண்ணா அந்த ஃபோட்டோவ எடுத்து பார்ப்பாராமா. இது போக இன்னும் ஒரு சில முக்கியமான பொருட்கள் அந்த கட்டிலுக்கு அடியில அவர் எப்போதுமே வச்சிருந்திருப்பாரு. அப்படி அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே அடுத்த நாள் வந்தது. இப்ப சுத்தப்படுத்தும்போது அப்படியே தான் இருக்கு. ஏன்னா, அவரு ரொம்ப நாள் படுத்த படுக்கையாவோ இந்த மாரிலாம் இறந்து போகல. சடனா அப்படி நடந்துருச்சு. அன்னைக்கு காலையில கூட அவர் வாக்கிங் போயிருந்தாரு. ஸோ எப்போதும் போல அந்த பொருட்கள் எல்லாமே அங்கனே தான் இருந்திருக்கு. அத பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட எடுத்து குடுத்திருந்திருக்காங்க. அந்த இதில இருந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். மேலும் அவரோட நினைவா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா அவங்களோட பீரோல வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும் செய்தி வெளியாகியிருக்கு. பாக்யராஜ் சார் குறித்து இன்னும் நெறைய பேர் நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே சோசியல் மீடியால இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி ரீசென்ட்டா கட்டா குஸ்தி படத்தோட ப்ரமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு படத்தோட ப்ரமோஷன்ல நெறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அப்படி சமீபத்தில அவங்க சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, தென்னிந்தியால வளர்ந்து வரும் நடிகையாக மமிதா பைஜு அசுர வளர்ச்சி எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அத பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மமிதா பைஜு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஒரு சில படங்கள்ல நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சுட்டி குழந்தையா ஒரு என்னோட பொண்ணு மாரி தான் நான் அவங்கள நெனச்சிருக்கேன். பட் இன்னைக்கு அவங்க டூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சூர்யா சாரோட பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் வந்து கமிட் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா கேரளாலேருந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய படங்கள் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. இதே மாதிரி நல்ல படங்கள தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அந்த படங்கள் ப்ரமோஷன்ல கலந்துக்கணும். அந்த படத்த எப்படியாவது வெற்றியடைய வைக்க ரசிகர்கிட்ட போராடணும். அத அவங்க பண்றாங்க. உண்மையிலேயே ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா லட்சுமி இதற்கு முன்னாடி ராஷ்மிகாவையுமே இதே போல தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்து மமிதா பைஜுவ சொல்லியிருக்காங்க. மமிதா பைஜு பத்தி ஐஸ்வர்யா அவர்கள் பேசியிருந்தது சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.